வியாழக்கிழமை தினம் ஆசி மாதம் 8ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான், 3இல் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 10இல் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களே, அரசாங்க வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். எதிர்பார்த்தபடி அதிக நன்மைகளை பெறுவீர்கள். மற்றவர்களிடத்தில் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதனை ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வரலாம். புதிய அனுபவம் மிக்கவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாகும். வெளிப்படையான தன்மைகள் உண்டாகும். பிடித்ததை செய்வீர்கள். விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோக வேலைகளில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல விதங்களில் வேலைகள் நிரந்தரமாக கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் வந்து சேரும். பாராட்டுகள் குவியும் நாள். தொழில், வியாபாரம், வர்த்தகம் திருப்திகரமாக நடக்கும். கையில் பணப்புழக்கம் ஏற்படும். மனதில் தெளிவு பிறக்கும். உடல்நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான போக்கு காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.